ஸோ மொத்தத்தில் ட்ரெய்லர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ரஜினியை ஒரு 2-3 கெட்டப்பில் சேஞ்சஸில் வருவார். நீங்கள் அதில் நீங்கள் ஹார்பரில் பார்க்குற ரஜினி வேறு, அதில் வந்து அவர் பண்ணுறது ஒரு ஹியூமர் பண்ணுவார், ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. இதற்கு அப்புறமேல் வர இன்னொரு கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல். கேங்ஸ்டராக மாறினதுக்கப்புறம் அவருடைய ஆக்ஷன், அந்த ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை ரஜினி சார் படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு வருது. அதற்கு காரணம் என்னன்னா ஃபைட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கேங்ஸ்டர் மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கூலி படத்துடைய ட்ரெய்லர், ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை வந்து விடவே வேண்டாம், டைரெக்டாக படத்துக்கே போயிடலாம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, ட்ரெய்லராவது விடுங்க, இல்லைனா ரசிகர்கள் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க ட்ரெய்லரு. இதுக்கு மேலே வேறு ட்ரெய்லர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ட்ரெய்லரே போதும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. தெறிக்க விட்ருக்காங்க. என்ன அட்டகாசம்! இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அன்லீஸ்ட் இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி 2 ட்ரெய்லர்லாம் கட் பண்ணி வச்சு எது உடலான்னு டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கும்போது ரொம்ப ஹைப் வேணால் கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் விடுங்கும் போது இது 3வது ட்ரெய்லரை கட் பண்ணி பிஜிஎம் போட்டு அணியத்தை வச்சு ஒரு கிளாஸை பண்ணுங்க. ரஜினி சார் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அதாவது ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஸோ இன்றைய ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு ஏகோபித்த ரெஸ்பான்ஸ் மிரட்டி இருக்காங்க. அந்த ரஜினி சாருடைய என்ன ஸ்டைலுங்க, கிட்டத்தட்ட என்ன பெர்ஃபார்மன்ஸ், அந்த சோகம், அந்த காமெடி ட்ராக் இது. ஸோ இதோட ஆக்ஷன் பிளாக்கு, அதுக்குள்ளே இருக்கிற நிறைய மெசேஜ் வந்து நம்ம பார்க்கணும்படி இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா கூட பிறந்த எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா அமீர் கான்லேருந்து, நாகார்ஜுனலேருந்து, சத்யராஜ்லேருந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு டோன், அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரைய பார்க்கும்போதெல்லாம் வந்துன்னா அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஃபுல் பிக்சர் பார்த்த ஒரு டோனை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10% தான் ஒரு சாம்பிள் தான் சொல்லுவேன் நான். படம் வந்ததுக்கு பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் மேட்டர். ஸோ அதில் ரஜினி சாருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இந்த ஆக்ஷன் பிளாக் சரி அன்பறிவுலாம் தெறிக்க விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா என்ன அந்த அதாவது அந்த ஃபைட்டில் ஒரு செயல் காமிக்க முடியுமா அப்படின்னா அது ரஜினினால் மட்டும்தான் அப்படிங்கிறது ஃப்ரேமில் நமக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. எஸ், அன்பருடைய மேக்கிங் ஸ்டைலே வேறு. அவங்களுக்கு ஃபைட்டில் ஒரு ஸ்டைலு, ஒரு கிரியேட்டிவிட்டி, அது அன்பரை வந்து மிரட்டியிருக்கார். படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பக்கா ஒரு கமர்ஷியலாக பார்க்கும்போதே இது வேறு லெவலில் கொண்டு போய் தெரியுது. இதுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக நம்மளுடைய கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் நான் சொல்லலாம். என்ன ஒரு டோன் கொடுத்துருக்காருங்க, அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஒரு க்ரீன் டோனில் ஒன்று கொடுத்து, அதாவது 360 டிகிரி ரோபோட்டிக் கேமராவில் வச்சு மிரட்டியிருக்கார். பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட கட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. எடிட்டிங் ஸோ பிளமினா அவர் வந்து பக்கத்திலே லோகேஷ் உட்காந்து எடிட்டிங்கில் பக்கா ஒரு மாசாக இந்த ட்ரெய்லர் ரீச் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரஜினி சார் வந்து இந்த படத்தினுடைய ஹைப் வந்து வேற அளவில் கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னா என்னுடைய பார்வை தெரியுது இதை. ஸோ காஸ்டியூம்ஸ், ஸோ ரஜினி சாருக்கு எந்த காஸ்டியூம் போட்டாலுமே அந்த காஸ்டியூம்க்கே வந்து நம்ம பெருமை செய்கிறது மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக பக்கா, அதாவது அந்த கெட்டப்பை மாறும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மேனரிசம், அந்த காஸ்டியூம் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரஜினி ரசிகர்கள் தவிர பப்ளிக்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எதிர்பார்த்தோட இந்த படம் ஆகஸ்ட் 14 அதை நோக்கி இன்னொரு அதாவது 15 நாள் 12 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ண முடியாத ஒரு தகவல் வேற வருது. ஸோ மொத்தத்தில் ட்ரெய்லர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக பிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ட்ரெய்லரில் நாகார்ஜுனா சாரை பார்த்தீங்களா, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நாகார்ஜுனா சார் தான் ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போதோ கொஞ்சம் நம்மளுக்கு பயமாக இருக்குது. சிரிக்கிறாரு, கொஞ்சம் ஆள் லுக்கும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நாகார்ஜுனா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ட்ரெய்லருக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு தோணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், இதில் நாகார்ஜுனோட கேரக்டர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் சார், நீங்கள் பாருங்கள் சார் சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரெய்லரை பார்க்கும்போதோ கொஞ்சம் மிரட்டலாக தானே சார் இருக்குது. சார் இந்த படத்துக்காக ஒரு 7 மாதம் வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறது. ஸோ நாகார்ஜுனா ஒத்துவிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணலை வில்லனிக்காக பண்ணவே கிடையாது. இந்த கதை கேட்ட உடனே அவர் அக்செப்ட் பண்ணார். ஏன்னா ஹீரோயிசம் கலந்த வந்து ஒரு வில்லன் கேரக்டர் இது. ஸோ ரஜினி சாரே ஹீரோயிசம் கலந்து ஒரு வில்லன் தான் இதில் பார்த்தீங்கன்னா. ஆமாம் தெரியுது, ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. மிரட்டி இருக்காங்க. ரஜினி சாரை வந்து வேற ஒரு கோணலில் காமிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ரஜினியை ஒரு ஸ்டெப் அதிகமாக காமிக்கிறது தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அந்தளவுக்கு ஒரு மாஸ் கட்டு, மாஸ் ஸ்டைல்ஸ், அதாவது என்ன சொல்கிறேனே தெரியல, அந்தளவுக்கு வந்து ரஜினி யூஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ நாகார்ஜுனா அவருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த அந்த இந்த திரும்புறது இந்த பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது ஹீரோயிஸ்ட்டை தாண்டி வில்லன்லேயே என்னால் ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு காமிச்சிருக்காரு அவருடைய காஸ்டியூம்ஸ் அவங்க ஏற்கனவே சொன்னது தான். அந்தளவுக்கு டோட்டலாக ஒரு பேக்கேஜாக இந்த ட்ரெய்லரை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதில் எல்லாருக்குமே ஒரு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அவங்க மேனரிசம் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி ஒன்று இருக்குது சார். எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட இதான் கதை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் புரிஞ்சா கூட இது நம்மளை வந்து ஏதோ நம்மளை மிஸ்லீட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் இப்படி தான் நினச்சி வாங்க, நாங்கள் வேற ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை, எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு குழப்பத்தை காட்டுறாங்களா, அதுதான் கேட்குறேன். இல்லை, உங்களுக்கு ட்ரெய்லரில் எப்போவுமே சார் ஜிமிக்ஸ் காட்டி தான் நீங்கள் வந்து ஒரு படத்தினுடைய ஒரு 5% ட்ரெய்லரை நம்ம காமிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஹைலைட் என்னென்ன பண்ண முடியும், ஸோ மேக்ஸிமம் அதை பார்க்கும்போது இந்த ஃபுல்ஃபில் ஆகணும். ட்ரெய்லர் பார்த்தா ஒரு மாஸ் கமர்ஷியல் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கா, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க பேட்டர்ன் அப்படிங்கிறது தான். நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது நீங்கள் இதை. ஸோ அதில் முக்கியமான சில ஷார்ட்ஸ், ஸோ மைனூட்டாக இந்த செகண்ட்ஸ் 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அதை லோகேஷ் வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை மொத்தம் இந்த ட்ரெய்லரை வந்து வேற லெவல் சார் சொல்லலாம். சுருக்கமாக சொல்லலாம். மியூசிக் சார் அது கேட்கணுமாங்க. அனிருத்து அதாவது ட்ரெய்லருக்குன்னு தனி பிஜிஎம் போட்டு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சு 3க்குமே வேற லெவலில் பண்ணி இந்த மியூசிக் பிஜிஎம் அந்த சாங்கோட லீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ரஜினி சாருடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. இந்த சாங் கூட ரஜினி சார் கேட்டுட்டு ஹுக்கும் சாங்கு கூட மேல்பட்டு நீ பண்ண முடியாதரா நீ அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னாங்க. ஆனால் இந்த சாங்கு அரங்கம் அதிரட்டுமே அதோட சேர்ப்பு அதிகமாக பண்ணிடுறீங்கன்னு ரஜினி சார் சொன்னார். ஒரு படத்துக்கு இசை எந்தளவுக்கு முக்கியங்கிறத நிறைய நான் பேசியிருக்கேன். ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவருடைய இந்த பிஜிஎம் தெரிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து மிகப்பெரிய வந்து நம்ம கூலி படத்தோட ஒரு பேக் போன்னு நம்ம சொல்லலாம் மியூசிக்கில். ஸோ விளையாடி இருக்கார். நீ கேமரா, எடிட்டிங்கு, மியூசிக்கு, ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு என்ன இருக்காங்க, விளையாடி இருக்காருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் ஆர்பர்லாம் வந்தது பார்த்தீங்களா? ஆமாங்க. அதாவது கதைக்களமாக தானே உங்களுக்கு அந்த பேக்ட்ராப்பில் கொண்டு வந்து தான் இந்த ரஜினியை ஒரு 2-3 கெட்டப்பில் சேஞ்சஸில் வருவார். நீங்கள் அதில் நீங்கள் ஆர்பரில் பார்க்குற ரஜினி வேறு, அதில் வந்து அவர் பண்ணுறது ஒரு ஹியூமர் பண்ணுவார், ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. இதற்கு அப்புறமேல் வர இன்னொரு கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல். கேங்ஸ்டராக மாறினதுக்கப்புறம் அவருடைய ஆக்ஷன் அந்த ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை ஸோ 2-3 கெட்டப்பில் மாறுதலாக ரஜினியை வேற லெவலில் காமிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அன்பரையருடைய அந்த மூமெண்ட் ஒவ்வொரு ஃபைட்டும் தெரிக்குதுங்க. படத்தினுடைய வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் நம்ம ஃபைட்டை சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்து மிக முக்கியம் வந்து ஃபைட் தான். அது அன்பரை வந்து மிக அளவில் ஒரு டேலண்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி சாரை டூப் போடாமல் பண்ண வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம வந்து அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். டூப் போட சொல்லிக்கிட்ட ஒரு போடலை. சரிங்களா? சண்டை வந்துச்சு 2 பேருக்கும், லோகேஷ்க்கு ரஜினிக்கும். ஆமாம், வேண்டாங்கிற ரஜினி சார் டூப் போட வேண்டாம், நீ மேக்ஸிமம் ரியலாகவே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணி இந்த பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது அன்பரி அந்தளவுக்கு ரஜினி வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் எல்லா டெக்னீஷியனுமே சேர்த்து ரஜினி வேறு லெவலில் கொண்டு போய் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். டோட்டலாக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது கூட அங்கங்கே வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இதுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு கதை உங்களுடைய கேரக்டர் வயசாக பார்க்கும்போது இருக்குன்னு தான் நமக்கு தெரிய வருது நமக்கு. இதை எனக்கு இதில் ட்ரெய்லரில் சோபின் சாகிர் அவரை பார்க்கும்போது கூட கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. நீ அந்த ட்ரெய்லரில் வந்து இவர் இந்த கேரக்டர் இதுதான் இருக்குமோ, இல்லை வேணும்னே நம்மளுக்கு இந்த கேரக்டர் ட்ரெய்லரில் காமிச்சிட்டு இந்த கேரக்டர் இப்படி தான் போகும் காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு. கேரக்டருங்க அவருது. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததெல்லாம் நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை, நீங்கள் படம் பாருங்க. பகத் பாஷலுக்காக உருவான கேரக்டர் அது. ஓ, அவர் பண்ண முடியாதனால சோபின் பண்ணாங்க. அதான் பார்த்தேனே, அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு, திடீர்னு பார்த்தா வேற மாதிரியும் ஒன்று பண்ணுது. அதுதான் சொல்கிறேன் நான். சோபின் வந்து பகத் பாஷலோட ஒரு ஸ்டெப் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த சாங் மோனிகா சாங்லாம் கேரளாவை கொண்டாடிட்டு இருக்காங்க அவர். ஆமாம், அவர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாரான்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆட வராது அவருக்கு. சாண்டி மாஸ்டர் அந்த அளவுக்கு பின்னி வேலை வாங்கியிருக்காரு. இன்னைக்கு உலக லெவலில் மோனிகா சாங்கு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க. இப்போ ட்ரெய்லர் எல்லாரும் கொண்டாடி தீத்துட்டாங்க பயங்கரமாக. ட்ரெய்லரை மிரட்டிருக்காங்க மொத்தத்தில்ங்க. ட்ரெய்லர் இப்போ என்னன்னா சும்மா கூட இருந்தால் பேசாமல் இருந்திருப்போம். ஆகஸ்ட் 14 வரைக்கும் எல்லா பேருமே இந்த ட்ரெய்லர் ஒரு லீடு கொடுத்து எப்படா ஆகஸ்ட் 14 வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இந்த ட்ரெய்லருடைய டெப்த்து. அதை ஸோ மொத்தத்தில் ஒரு ரஜினி சாரை எப்படி யூஸ் பண்ண முடியும், அவரை என்ன மாதிரி பேட்டர்னில் கொண்டு வந்து காமிக்க முடியும், அவருக்கு என்ன தேவையில்லை இருக்கிறத என்ன வாங்கலாம் ஃபேன்ஸுக்கு கொடுக்கலாங்கிறத இந்த ட்ரெய்லரில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கார். இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் வந்துருக்கு சார். ஒன்றும் இல்லை சார், அதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்னாலே
நமக்கு மோஸ்ட்லி இதில் கொஞ்சம் ஏசிட்டு வரதான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரஜினி சார் படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்ச ஏசிட்டில் வருது. அதற்கு காரணம் என்னன்னீங்கன்னா ஃபைட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கேங்ஸ்டர் கதைன்ற மெயின். கேங்ஸ்டர் நீங்கள் மற்றத்தில் சாதாரண ஒரு ஃபைட் பண்ணிட்டு சும்மா கையில் அடிச்சுட்டு போகிறதுன்ற லெவல் வேறு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கன்னு, ரோலரு, கத்தி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் முன்பு ரத்தம்லாம் தெரிக்கிறது மாதிரி வருது இல்லைங்களா? ஸோ இப்போ அதனால் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் பார்க்கும்போது அந்த வயலன்ஸ் ரொம்ப ஓவராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. அதற்காக கொடுக்கப்பட்டதான் ஏ சர்டிஃபிகேட். மற்றபடி படத்தில் வந்து நீங்கள் ஃபுல் பிக்சர் பார்க்கும்போது வல்கராட்டி சுத்தமாக எதுவுமே இருக்காது. ரஜினி சார் படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸு, ஃபேமிலி உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படமும் அப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து தகவல் தான், ஃபுல் பிக்சர் பார்த்ததுக்கப்புறம் தகவல் அதுதான், படம் கிளாஸாக இருக்குன்ட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ், ரஜினி சார் வேறு லெவல் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சது வந்து அந்த ஒரு வயலன்ஸ் அதிகமாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சண்டை காட்சிகள் அன்பறிவு தெரிக்க விட்டுருக்காரு. ஸோ ரஜினி சார் வந்து நீங்கள் பார்க்க நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்கிறத. கேங்ஸ்டர் படம்னாலே நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் காமிச்சாதான் சார் படம் ஃபுல்லாக பார்க்கணும். அதான் நம்பகத்தன்மை வரும். எஸ், நீங்கள் வந்து சும்மா லைட்டாக கையில் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஷாட் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கேங்ஸ்டர்னால் அந்த கன்று வேணும், AK-47 ரோலர் கன் வேணும், அடிச்சா டப்பட்டம்னு அடிச்சா 100 பேர் தெரிக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போகணும். அப்போ தான் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். லொக்கேஷன் நீங்கள் ஹாலிவுட் படம் நிறைய பார்த்து ஹாலிவுட்டில் தான் பண்ணுறாங்களே, ஏன் நம்ம தமிழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேறு லெவலில் கொண்டு போயிருக்கார். தமிழ் இந்த கூலி படம் வந்து நீங்கள் ஹாலிவுட் ஸ்டார் பார்க்கறது ரொம்ப லைக் பண்ணுறோம், ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போயிருக்கார். நீங்கள் மலேசியாவில், சிங்கப்பூரில், துபாயில், UK, USலலாம் கூலியை நம்மளோட செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹெவியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி ரிலீஸ் இல்லையா, இப்போ அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா, இதே இது வந்து UKல அவங்க செலிப்ரேட் பண்ணி, அதாவது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சொந்த பாக்கெட் மணியை போட்டு இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறானா அது ரஜினி சாருக்காக மட்டும்தான். இந்த கூலி படம் உலக லெவலில் வந்து மிகப்பெரிய வந்து எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு பிறகு இன்னும் அது வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத என்னோட பார்வையில் தோணுது எனக்கு சார். ஸோ அப்போ இங்கே ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆன இதே டைமில் ரிலீஸ் ஆகுதா? எத்தனை மணி ரிலீஸ் ஆகுது? யூகேல கரெக்டாக 1 மணிக்கு. அது தலைவர் திருவிழான்னு போட்டு தலைவர் திருவிழா உங்களுக்கு பேனரே போஸ்ட் அடிச்சிருக்காங்க சார். ரஜினி சார் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் அமீர் கான் ஒன்று போட்டுவிட்டு தலைவர் திருவிழா அப்படின்னு ஆகஸ்ட். ஸோ இன்னைக்கு மத்தியானம் பகல் 1 மணிக்கு எங்கே நமக்கு 4.5 மணி நேரம் முன்னாடி வரும் இங்கே உங்களுக்கு அதை. ஸோ அந்த டைமில் 1 மணிக்கு அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ USA அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி அந்த ஃபேன்ஸ் மத்தியில் அது ஒரு பக்கம் போகுது உங்களுக்கு அதை. ஸோ இந்த லெவலில் வந்து வேறு இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரஜினி சார் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அன்லிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆடியோ கிடையாது, அன்லிஸ்ட் உச்சம், இதுக்கு மேல எதுவுமே இல்லடாங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ இது பார்க்கும்போது அதாவது ரஜினி திருவிழா, தலைவர் திருவிழா கூட உலக சினிமா ரசிகர்களின் திருவிழா தான் இந்த கூலி அமைஞ்சிருக்குன்னு தான் நான் வந்து என்னுடைய பார்வையில் தோணுது. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். ஏன்னா இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதோ எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், கீழே கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி கன்ஃபார்ம்டா, கிளீனாக தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத தான் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இந்த ட்ரெய்லருக்கு 100% 1000 கோடி கன்ஃபார்ம். வர்ற ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இந்த படம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் வந்து இருக்குது சார். நீங்கள் கூலியோட வார் வருமோ, வார்ட்டு வருதுலாம் சொன்னால, வார்ட்டு பற்றி மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்கு இப்போ உங்களுக்கு. ஆமாம், அதுதான் ஹைப்பே வேற லெவல் ஆயிடுச்சு. கூலி வந்து இந்த வார் 2 நேமே அழிச்சிச்சு சார். சுத்தமாக வாஷ் அவுட்டில் இருக்கு வார் 2. இப்போ அவங்க மரியாதையே கொஞ்சம் தள்ளி போனாங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை 1000 கோடி அப்படி அடிக்கிறத ஓரலாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இது வரைக்கும் பேசினாங்க. ட்ரெய்லரை பார்த்ததுக்கு பிறகு அது கன்ஃபார்மாக தெரியுது, அது தாண்டும் அந்த அளவுக்கு விஷயங்கள்ன்ற மாதிரி ட்ரெய்லருக்குள்ளே வச்சுருக்காங்க. பட் அவருடைய டார்கெட் என்ன, ஒரு நல்ல படம் ரஜினி சாரை யூஸ் பண்ணி நான் காமிக்கணும் அப்படின்னு இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் காமிச்சிட்டார் லோகேஷ் கனகராஜ். கண்டிப்பாக அது 1000 கோடி தாண்டுங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கும் தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 14 ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 12 days தான் இருக்குது. அடித்து தெரிக்க போது அதற்கு மேலே வரதான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது உலக ரசிகர்களுடைய மிகப்பெரிய கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் என்னென்னலாம் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தீங்களோ 3 மாசமா, அது எல்லாமே நம்ம ட்ரெய்லர்லேயும் பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்தது சார். இது இப்படிலாம் வரப்போகுது சார் கதை அப்படிலாம் சொன்னீங்க, அது ட்ரெய்லர்லேயும் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ இந்த படம் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க 1000 கோடிலாம் வராதுங்க, ஓவரா பில்டப் குடிக்கிறீங்க சொன்னவங்களுக்கு எல்லாருமே இந்த ட்ரெய்லர் பதிலடி கொடுத்த மாதிரி இருந்தது சார். நெத்தியடியர் பார்த்தவர்கள் எல்லாமே வந்து பிரமிச்சு போய் இருக்கிறது மாதிரி தான் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் அமைதியாயிட்டாங்க தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு மாசா, அதாவது சொல்லல, ஒரு சாம்பிள் தான் இது உங்களுக்கு. ஸோ சாம்பிள் நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு தான். ஸோ ஃபுல் பிக்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு லெவல்
ஸோ ரஜினி சாரே ரொம்ப ஹாப்பியாக இருக்காருங்க, படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காராம். லோகேஷ் கூட இன்னொரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேறு இப்போ வருது, இப்போ இம்மிடியட்டாக வருது. ஸோ அனிருத் சாங் 3 சாங் தான் படத்தில் இல்லையா, இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துட்டு போய் முடி சிங்கிள் உடனே பார்த்துருங்க, விளையாடி இருக்கார். ஸோ டோட்டலாக ஒரு பேக்கேஜாக அருமையான ஒரு ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அருமையான ஒரு படம், ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தை இந்த கூலி நிறைவு பண்ணுங்கிறது என்னுடைய வந்து ஆணித்தரமான ஒரு கருத்தாக தான் நான் சொல்ல முடியும். 1000 கோடியை சாலிடாக தாண்டறதுக்கும் விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது நமக்கு. அதை கண்டிப்பாக அடிக்கும் தான் நினைக்கிறேன். அடித்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. லோகேஷ் அதான் சொல்கிறார், அடிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோம், அடித்தா அதோட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற லோகேஷ் சொல்கிறாரு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் மக்கள் கையில் ஒரு தீர்ப்பு ஆகஸ்ட் 14 கையில் இருக்குது. கண்டிப்பாக வேறு லெவலில் கொண்டு போகணும்னா நான் நம்புகிறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துச்சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவங்களே வந்து சொல்லிட்டோம். நன்றி சார். நன்றி சார்.